அமெரிக்கா வந்து இங்க இருக்கக்கூடிய பேஸுகளை வைத்து ஈரானை தாக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும். ரெப்பரேஷன்ஸ்னா போர்ல நாங்க இழந்த கட்டமைப்புக்கு சேதத்துக்கு பணம் கொடுக்கணும். அரபு நாடுகள் அமெரிக்கா எல்லாம் சேர்த்து $300 பில்லியன் வரைக்கும் கொடுக்கணும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ட்ரம்ப் பார்ஷியலா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராமுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதாக தகவல். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இங்க இருக்க இஸ்ரேல்ல வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூவோ இல்லை அவரோட அமைச்சகத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய பென் கவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரியோ இவங்க எல்லாமே இதை வந்து எதிர்க்கிறாங்க. இது பாதி முடிவற்ற போரா நம்ம விட்டுட்டு போறது வந்து நல்லதில்லை. இது வந்து முழுமையா ஈரானோட வலிமையை நம்ம அழிச்சிட்டு தான் நம்ம வெளியே போகணும்னு சொல்லிட்டு முழுமையான ஈரானோட வலிமையை அழிக்கணும்னா இப்போ ரீசெண்டாக போன வாரம் கூட ஒரு டெஸ்ட்ராயர் கப்பலை அமெரிக்காவோட கப்பலை ஈரான் மிசைலை வச்சு தாக்கியிருக்கு. மிசைலும் அதை அடிச்சிருக்கு. ஐஃபால இஸ்ரேலோட முக்கியமான துறைமுகமான ஐஃபால இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பாலையை அவங்க தாக்கியிருக்காங்க. இது இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா வச்சு தாக்குதல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க லெபனானுக்குள்ள லிட்டனி நதியை தாண்டி பெய்ரூட் வரைக்கும் படைகள் போகுதுன்னா தாக்குதல்கள் இன்னும் வலுக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.